இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, கோர்ட்ல நீ பேசுறத பாக்குறதுக்கு எனக்கு ஆசையா இருந்துச்சு. யாராச்சும் மொபைல்ல வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. வீரா அக்காவை கேட்டா வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லுச்சு. ஏட்டி, கோர்ட்டுக்குள்ள மொபைல் வீடியோ எடுத்தா உடனே ஜெயிலு தான். பேசாம இருக்க மாட்டியா? அதான் இந்த கேஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு கேஸும் இருக்கு. என்ன கேக்குத? வீட்டுக்காரி என் கூட வாழ வர மாட்டேங்கிறா. அந்த கேஸ் தான். அண்ணா, அவனை வாய மூடிக்கிட்டே இருக்க சொல்லு. இல்லனா கொதிக்க கொதிக்க காப்பி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி போடுவேன்னு சொல்லு. ஏடி போதும், அவன் தான் தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சுல, அப்புறம் எதுக்கு இம்புட்டு கோவம்? யாரு இவனா? தப்பு பண்ணலையா? யாரு சொன்னா? ஏய், அந்த கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தாண்டி இவன் உன் கழுத்துல தாலியவே கட்டினா. அப்புறம் என்னடி கோவம்? கௌதம் கிட்ட இருந்து காப்பாத்த தாலி தான் கட்டணுமா? அவனை கெட்டவன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தினா பத்தாதா? இவன் கெட்டவன் பரணி, மனசு ஃபுல்லா கெட்ட எண்ணம். அதனாலதான் தாலிய கட்டி இருக்கான். அக்கா, அவகிட்ட வாதாடுறதுக்கு பதிலா இதா இங்க இருக்க தூணு, அது கிட்ட வாதாடிட்டு போயிடலாம். கௌதம் கெட்டவன், அதனாலதான் நான் தாலி கட்டன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன நம்பினாலா இவ? சண்முகம் சார்! யாரியா அது? சண்முகம் சார்! நவுல்தா சண்முகம் சார், நல்ல தாகம் தீர இந்த இளநியை குடிங்க சார். இல்லே வெட்டுக்கிளி, ஆறுலது வீட்டுக்குள்ள வந்து எனக்கே எள்நீ விக்கிறது. முதல்ல இருந்தாலு பதனி தானே வித்துட்டு இருந்தாரு, என்ன தொழில மாத்திட்டாரம்மா? என்ன பெத்த அப்பனையே நக்கல் பண்ணுதியோ? பெத்தவனா? என் தங்கச்சிக்காக நான் இறங்கி வாதாடுதேன்னு சொன்னதுக்கு நீ என்னென்ன சாப விட்ட நீ எனக்கு? இப்ப பெத்தவன்ட்டு வந்து பேசியா? அடுத்த கேஸ் ஓ மேலதான். ஏதோ ஒரு ஆத்திரத்துல சொன்னா அதையே நினைச்சிட்டு இருப்பியா? என்ன இருந்தாலும் நீ நாப்பத்தம்மாவல்ல, அதான் இவ்வளவு புத்திசாலியா இருக்குத. எப்போ பேசாம போயிடு, இல்ல நீ வாங்கிட்டு வந்த எண்ணெய் வச்சு உன் மண்டைய பொழந்துடுன்னு சாக்குறது. ஆமா, இவர் பொழப்பாரு பாலே. மாமா, இளநீல அப்புறம் இப்போ நாம உடனே ஸ்டேஷனுக்கு போகணும். ஸ்டேஷனா? இப்ப என்னத்துக்குல? அங்க நமக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. நமக்காக வெயிட் பண்ணுது அவளா? யாருட்டி அது? அது ரொம்ப சீக்கிரட் அத்தை. அண்ணன், நீ உடனே புறப்படு, இது ரொம்ப முக்கியம். கூட நானும் வரேன். சரில இருங்க, இது ரொம்ப நேரம் போட்டே இருக்க முடியல, ரொம்ப அரிக்கி. இருங்க, இதை மாத்திட்டு வந்து விடுதே. குடுகுடுப்பக்காரன் வேஷத்துல வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே பூந்து பழைய டீடைல்ஸ் எல்லாம் அவ திருடிட்டு போனப்பவே நாம உஷாரா இருந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டே மேடம், அவன் இந்த விஷயத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான் மேடம். நாளைக்கு கோர்ட்ல வச்சு கிராஸ் எக்ஸாமினேஷன்ல என்ன பண்ண போறான்னு தெரியலையே மேடம். உன்னையே கூண்டுல ஏத்திருவானா வைஜெயந்தி? செய்வான். அவன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கான். நிச்சயம் கோர்ட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்த பாப்பான். மேடம், எதுக்கும் பிபி கிட்ட நீங்க கன்சல்ட் பண்றது பெட்டர் இல்லையா? நாளைக்கு அவன் என்ன கேள்வி கேட்க போறானோ அதுக்கு நம்ம தயாரா இருக்கனால மேடம். ஏய், என்னோட பெரிய இவனாவன்? ஆஃப்டர் ஆல் ஒரு மளிகை கடை வச்சு நடத்துற ஒரு படிக்காத தற்குறி என்ன மடக்குவானாவன்? மா, அவன் நம்ம வீடு பூந்து டீடைல்ஸ்லாம் எடுத்திருக்கான். அவனை குறைச்சி எடை போடாதீங்கம்மா. புல்ஷிட். ஐ டோன்ட் கேர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ பத்தி தெரியுமா அவனுக்கு? நான் இந்த மாதிரி எத்தனை கேஸ கடந்து வந்திருக்கேன்னு தெரியுமா? அவன் என்னையே கேள்வி கேட்கறதுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? என்னையே மடக்க போறான் அவன். வரட்டும், கேள்வி கேட்கட்டும். அவனை நான் சுத்தல்ல விடுறேன். அவனை கோர்ட்ல வச்சு நான் கதற விடுவேன். மேடம், இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா. ஐ டோன்ட் கேர். என்ன அவன் மாமனார் மாதிரி முட்டாள நினைச்சிட்டு இருக்கான் அவன். நான் வைஜெயந்தி ஐபிஎஸ். புத்திசாலித்தனா என்னன்னு நான் அவனுக்கு காட்டதான் போறேன். பாத்துருவோம், நானா அவனானு பாத்துருவோம். உங்களுக்கு தான் கௌதம்ன்றதே ஆறுண்டே தெரியலண்டா. அப்ப எதுக்குல அவன் தோல்ல கைய போட்டுக்கிட்டு போட்டோக்கெல்லாம் போச கொடுத்தீங்க? உங்களுக்கு அந்த கல்யாண வீட்டுல என்னல வேலை?
மண்டபத்து வெளியில இருக்கிற சிசிடிவி கேமரால சிவபாலன் வெளியில போனதும் அவன் பின்னாடியே நீங்க அவனை துரத்திட்டு போனதெல்லாம் பதிவாயிருக்கு. இன்னமும் எனக்கு கௌதம் ஆறுண்டு தெரியாது, சிவபாலன் ஆறுண்டு தெரியாதுன்னு நாடகம் ஆடினிய. இல்ல பாண்டே. சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லுல சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். ஒழுங்கு மரியாதையா ஒண்ணு விடாம என்ன நடந்ததுன்னு சொல்லணும். நாங்க எல்லாரும் கௌதமோட திக் ஃப்ரெண்ட்ஸ் சார். நாங்க எப்போதும் கௌதமோட ஒன்னா தான் சுத்துவோம். கல்யாணத்தன்னைக்கும் கௌதம் எங்களை கூப்பிட்டான் சார். நாங்க அங்க போனோம். சிவபாலன் எங்ககிட்ட இருந்து தப்பிச்சு போனது பிறகு என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஆனா அன்னைக்கே சாயந்தரம் கௌதம் எங்களை போட்டு அடி அடின்னு அடிச்சான் சார். அவன் ஒரு சரியான சைக்கோ சார். பாத்தியால இந்த பொறுக்கி பயலுகளா ஒன்னா சேர்ந்துட்டு என்னென்ன காரியம் செஞ்சிட்டு இருக்கானுங்கன்ட்டு. இவனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துதான் சிவபால வேற வழியே இல்லாம வீராவோட கழுத்துல தாலியை கட்டிருக்கான். இப்போ உனக்கு தெளிவா புரியுதாடி? புரியுது. சார்வாள், முழு ஸ்டேட்மெண்ட்டையும் நோட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டவுட். என்னையா டவுட் சொல்லு. இப்ப நடக்கிறது மாலதி கொலை கேஸ். இவனுங்க செஞ்சது ஆள் கடத்தல் கேஸ். அந்த கேஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் சார்வாள்? அண்ணாச்சி, மாலதி கொலைக்கும் இவனுங்க சிவபாலனை கடத்தினதுக்கு நிறைய சம்மந்தம் இருக்கு அண்ணாச்சி. அதெல்லாம் நாம போறவ பேசிக்கிடுவோம். இல்ல பாண்டி, நாளைக்கு இவங்களை பாடுபட்டாலும் கோர்ட்ல வந்து நிக்க வைக்கணும். அதை நீ செய்வியா? லாயர் சொன்னா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா ஆஜர் படுத்திடுவான் லாயரு. பாண்டி, அதை விட வேற ஒரு முக்கியமான விஷயத்த நீ செய்யணும். என்னலா? என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம் இரு. முப்பிடாது என்ன, இந்த நோட்டு கொடுங்க. பாண்டி, டாக்டர் அம்மா, மருந்து மாத்திரை எதுவும் எழுதி கொடுத்துருக்கீங்களா? இது அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம். பாண்டி, நீ சொல்லு. எம்ல, இதை செய்யணும்னா நேரம் ரொம்ப கம்மியா இருக்குல்ல? நாளைக்கே செஞ்சிட முடியுமா? டேய், நமக்கு இன்னும் 18 மணி நேரத்துக்கு மேல இருக்கு. உனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாமே 2வது தான். ஒரே மூச்சுல இறங்குனன்னு வச்சுக்கோ, உன்னால செஞ்சிட முடியும். எனக்கு அது வேணும். என்ன சொல்ற? சரில, கட்டாயம் நான் அதை செஞ்சு முடிக்க.